வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு சனிக்கிழமை மத்திய அரசின் அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக இந்தியாவின் இளைஞர்கள் சக்திகள் ஒன்றாக சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இன்னைக்கு உலக அளவில் உற்று நோக்கப்படுகிறது. பிஜேபி வெர்சஸ் சிஜேபி அப்படிம்பாங்க. பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் இடையே போர் என்று பார்க்கப்படுகிறது. மிகப்பெரிய வலிமை மிகுந்த உலகத்திலேயே பெரிய கட்சி, ஸ்திரமான கட்சி என்று சொல்லும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறம், அதைவிட எல்லாவற்றையும் விட வலிமையான இளைஞர்களின் சக்திகள் இன்னொரு பக்கம். இந்த இளைஞர்கள் சக்திக்கு முன்னால எதுவுமே நிற்காது. நிச்சயமா புரிஞ்சுக்கணும். அநேகர் கேட்பாங்க, சில சமயம் பதிவுகளில் நிலைப்பாட்டை மாற்றி பேசுவேன் அப்படிம்பாங்க. தங்கத்தின் விலை ஒரே போல இருக்காது. 10 நாளைக்கு முன்னால நான் தங்கத்தின் விலைன்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கு தங்கத்தின் விலைன்னு சொல்லணும்னா நிச்சயமா மாற்றி தான் சொல்லணும். அன்றைய தின கல நிலவரத்தை உண்மையாக பதிவு செய்வதுதான் என்னுடைய நோக்கமே ஒழிய ஒரு தரப்பில் நின்று ஜால்ரா போடுவது என்னோட வேலையே கிடையாது. எனக்கு உயிர் பயம் கிடையாது, பண ஆசை கிடையாது. நான்லாம் ஒரு பக்கம் நின்று ஜால்ரா அடித்து கொண்டிருக்கும் மூடனை போல, மதிகேடனை போல செயல்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு 2 போராட்டத்தை பார்த்தேன். ஒன்று, சீக்கியர்கள் நடத்துகின்ற பெரிய போராட்டம், காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொல்லி அந்த பஞ்சாபை தனிநாடாக கேட்ட பிந்திரன் வாழை புகைப்படத்தை அனைவருக்கும் விநியோகம் செய்து, பிந்திரன் வாழை புகைப்படத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய வாள்களை வைத்துக்கொண்டு பஞ்சாபில் அந்த காலிஸ்தான், நம்ம காலிஸ்தான் அப்படிங்கிறோம், அவங்க காலிஸ்தான் சத்தம் போடுறாங்க. அந்த தனிநாடு வாழ்க என்று சொல்லி மிகப்பெரிய கோஷம் விட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்க பஞ்சாப்ல. ஆனால் அதை பெருசா உற்று நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பஞ்சாபில் உள்ள பொற்கோவிலுக்குள் இந்திய ராணுவம் உள்ளே நுழைந்து மிகப்பெரிய வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி அந்த பஞ்சாப் தனிநாடு என்ற அந்த எண்ணத்தை முற்றாக நசுக்கி காட்டிய ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருடைய நினைவு நாள். அதனால அவங்க கோஷம் போடுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்றாலும் உற்று கவனிக்கணும். ஆனால் அதை தாண்டி எண்ணற்ற இளைஞர்கள் புதுடெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதிக்கு மத்திய அரசுக்கு எதிராக போராட சாறை சாறையாக செல்வது மிகப்பெரிய அளவில் உலக அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. இன்னைக்கு இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் தலைவன் அபிஜித் தீப்கே அமெரிக்காவிலிருந்து துணிச்சலாக கிளம்பி டெல்லி வந்தடைந்து அந்த போராட்ட களத்தை நோக்கி தலைமை ஏற்று நடத்த போயிட்டு இருக்கான். அந்த விமான நிலையத்தில் இறங்கி நடந்து வரும்போது கையில் வைத்திருந்த புத்தகமே மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் உருவப்படத்தை முன்னால் வைத்திருக்கும் ஒரு புத்தகத்தை உயர்த்தி தூக்கி பிடித்து முற்றாக எல்லோருக்கும் காமிச்சுக்கிட்டு அவன் நடந்து வந்தான். நிருபர்கள் பக்கத்தில் வரும்போது உடனடியாக மத்திய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம், டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். 5 மாணவிகள் தற்கொலை செய்திருக்கிறாங்க. அதுக்கு அவன் தான் பொறுப்பேற்கணும், அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்த போராட்ட காலத்தை நோக்கி போயிட்டு இருந்தான். கடைசியை நான் பார்த்த வரைக்கும் சராசரியாக அந்த நபரை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த கரப்பான் பூச்சிகள் ஜனதா கட்சியின் ஆரம்பித்த சிறிது காலத்திலேயே 2,20,00,000 பேர் இந்தியர்கள் தங்களை அதில் இணைச்சிருக்காங்க அந்த கட்சியில். இப்போ தமிழ்நாட்டில் கூட அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சிக்காக ஆரம்பிச்சிருக்கிறாரு. 11,00,000 பேர் இப்போ வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. அங்கே 2,20,00,000 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க தன்னார்வமாக. அந்த அத்தனை கூட்டத்தில் ஒரே 1%, அந்த 2,20,00,000 ஒரே 1%, 20,000 பேர் ஜந்தர் மந்தர் பகுதியில் கூடினாவே அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். 10% பேர் அப்படிங்கும்போது 20,00,000 பேர், 21,00,000 பேர் அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா
மத்திய அரசல்ல உலக அரசாலையை கட்டுப்படுத்த முடியாது இளைஞர்கள் சக்திகளை. அந்த அளவுக்கு நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய நபர் இந்த அபிஜித். இந்த போராட்ட களமே மிகப்பெரிய வித்தியாசமா இருக்கு. இளைஞர்கள் போராட்டத்துக்கு வராங்க, செய்திகள் சேகரிக்க பத்திரிகையாளர்களாக இளைஞர்கள் அங்க வராங்க. எல்லாருமே முற்றாக இளைஞர்களாக நிரம்பி அந்த இடமே நிரம்பி வழிகிறது. அவங்ககிட்ட கேட்கும்போது மிகப்பெரிய எனக்கு ஆச்சரியமே அதுதான். ஒரு பையன் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்கான், அடுத்த பையன் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கான், அடுத்த பையன் டெல்லியிலேருந்து வந்திருக்கான், அடுத்த பையன் மத்திய பிரதேசத்துலேருந்து வந்திருக்கான். இவங்க எல்லாமே வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து அங்கே ஒன்றாக சேர்ந்து இன்குலாப் ஜிந்தாபாத் என்று கோஷமிடுவது அர்த்தம் தெரிகிறதோ இல்லையோ, உணர்ச்சி பூர்வமாக இன்குலாப் ஜிந்தாபாத் என்று கோஷமிடுவது, தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கோஷம் போடுவது பார்ப்பதற்கு மிக ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமாக இதுதான் இந்தியா, வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்பது. அங்க வந்து அந்த இடத்துல இந்த கோடி மீடியாவிற்கு அனுமதியே இல்லை, வரக்கு பயப்படுறானுங்க. அது என்ன கோடி மீடியா அப்படின்னா, இந்த அனில் அம்பானி அதானி போன்றவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டு மத்திய அரசுக்கு பிரதமர் மோடிஜிக்கு ஆதரவாக ஜால்ரா தட்டி கொண்டிருக்கும். தொடர்ச்சியாக என்ன நடந்தாலும் ஜால்ரா தட்டுற பத்திரிகைகள் தான் கோடி மீடியாவாங்க. அவர்கள் அங்க வரக்கூடாது என்று கோஷமிடுவதை பார்க்க முடிகிறது. அவங்க அங்க வரவும் மாட்டேங்கிறாங்க பயந்துகிட்டு. இவங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, டைம்ஸ் நவ் பத்திரிகை, ரிபப்ளிக் டிவி, ஜி டிவி, ஆஜ் டாக், CNN நியூஸ் சைட்டின் செய்தி நிறுவனங்கள், இவங்களெல்லாம் வந்து கோடி மீடியான்னு சொல்லி இளைஞர்கள் சொல்றாங்க. அவங்கெல்லாம் அங்க வரல. அதுக்கு மாறாக தனியார் யூடியூபர்கள், குறிப்பாக சொல்ல போனால் பீக் டிவின்னு ஒருத்தங்களை பார்த்தேன், ரெட் மைக் டிவின்னு பார்த்தேன். அவங்களாம் நமக்கு யாருமே தெரியாது, ஆனால் அவர்களுக்கு அங்கே அனுமதி இருக்கு. சர்வ சுதந்திரமாக அவர்கள் செய்திகளை சேகரித்து கொடுக்குறாங்க. இவங்களுடைய பிரதான நிபந்தனை அப்படின்னா, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று. என்னைக்கோ நான் பேசியிருந்தேன், மூடன் தர்மேந்திர பிரதான் நான் பேசினேன். அன்னைக்கு நிறைய பேர் சொன்னீங்க இல்லை அப்படின்னா. இன்னைக்கு அவனுக்கு எதிராகவே போராட்டம் வந்திருக்கு. இவனுடைய முதல் குறிக்கோள் அப்படின்னா, ஹிந்தியை இந்தியா முழுவதும் திணிக்க வேண்டும் என்பதுதான் இவனுடைய முதல் குறிக்கோள் இந்த மூடன் தர்மேந்திர பிரதானுக்கு. அதுக்கு வந்து பல்வேறு திட்டங்களை பல்வேறு வகையில் தொடர்ச்சியாக அறிவிப்பது. தமிழ்நாட்டுக்கு கூட அந்த 3ஆம் மொழி கட்டாயம் சொல்லி வந்து இங்க மிகப்பெரிய எழுச்சி போராட்டம் வந்த பிறகு அதை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டவன் இந்த தர்மேந்திர பிரதான். அதுக்கப்புறம் வந்து இந்த மும்மொழியெல்லாம் ஏற்காட்டி நிதியை ஒதுக்க மாட்டோம்னு சொல்லி வீம்பாக இருந்து நிதியை ஒதுக்காம இருந்தவன் இந்த தர்மேந்திர பிரதான். தமிழுக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ அவங்கெல்லாம் என்னுடைய உயிர் வாழ்நாள் எதிரின்னு தான் நான் பார்ப்பேன். எனக்கு கொஞ்சம் கூட பயம் என்பது கிடையவே கிடையாது. இவனுக்கு எதிராக தான் போராட்டம் பண்றாங்க. இவனை ஏன் பதவி விலக்க வேண்டும் என்று சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்தில் நீட் நுழைவுத் தேர்வு நடந்துச்சு. வினாத்தாள்கள் கசிந்ததால் 22 லட்சம் பேர் எழுதுதாங்கிறாங்க நீட் தேர்வை. அதை முற்றாக தள்ளுபடி செய்து புதிதாக எழுத வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வுடைய கேள்வித்தாள் கசிவது, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு செல்வது, அவர்கள் வெற்றி பெறுவது, குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டும் வெற்றி பெறுவது, அநேகர் இதில் கோடீஸ்வரராக மாறுவது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது இந்த நீட்டுடைய நுழைவுத் தேர்வு கசிவுல. இதுக்கெல்லாம் முழு காரணம் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதி நீக்கம் செய்யப்பட்டு புதிதாக எழுத சொல்றாங்க. அதுக்கு காரணம் இந்த தர்மேந்திர பிரதான் தான். அதை தாண்டி 12ஆம் வகுப்பு இந்த சிபிஎஸ்இ தேர்வுல இந்த கேள்விகள் கேட்கக்கூடாத மிக கடினமான கேள்விகள் கேட்டு அநேக மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி செல்வது தடைப்பட்டு போயிருக்கு இந்த வருஷம். அதுக்கும் இவன் தான் காரணம் இருக்காங்க. அதுக்கு எல்லாம் மேல 9ஆம் வகுப்பு படிக்கும் இந்த சிபிஎஸ்இ மாணவ மாணவியர்
கட்டாயமாக மூன்றாவது மொழியை படித்தே தீர வேண்டும். இன்னுமே அந்த மொழிக்கான ஆசிரியர்கள் இல்லை, புத்தகங்கள் இல்லை, ஆனால் கட்டாயம். இவன் வந்து எப்படின்னா ஹிந்தி தான் சொல்ல மாட்டான், ஆனால் பல ரூபத்தில் ஹிந்தியை இந்தியா முழுவதும் திணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த மூடன் தர்மேந்திர பிரதானோட குறிக்கோள். தமிழகத்தில் அவன் வேலை நடக்கல, மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ண திரும்பி ஓடினான், வாழை சுட்டிட்டு ஓடினான். ஆனால் அந்த எண்ணத்தோடையே இருப்பவன் நிச்சயமாக அவனெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணும். இந்தியா என்பது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு. அவர்கள் மொழிகளுக்கு அவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்க வேண்டுமே தவிர வடநாட்டில் செய்வதையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலும் பிற மாநிலம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பைத்தியக்காரத்தனமான ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். தொடர்ச்சியாக இந்த தர்மேந்திர பிரதான் அதை போன்ற காரியங்களை செய்து வந்தான். அவனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், முதன்மை கோரிக்கைன்னு சொல்லி இவங்க இந்த போராட்ட காலத்துக்கு வந்திருக்காங்க. சாதாரணமாக வந்து மொழிகளை எடுத்துக்கிறோம். நான் சொல்லும்போது நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சது. 2 பேருமே இஸ்லாமியர்கள் தான், ஒரே நாடாக இருந்தவங்க தான். பிரிவதற்கு அவ்வளோ பெரிய இனக்கலவரம், லட்சக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணமாக அமைந்தது. பங்களாதேஷுடைய மொழியை இன்றைய பாகிஸ்தான் மதிக்காம அவர்கள் பேசும் மொழியை பங்களாதேஷ் மீது திணித்தது தான் அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு காரணம். கடைசியில் வெற்றி பெற்றது பங்களாதேஷ் தான். வல்லரசு என்று சொல்லிக்கொள்ளும் பாகிஸ்தான் பின்வாங்கி போனாங்க. இந்திய இராணுவத்தின் உதவியோடு பங்களாதேஷ் மாபெரும் வெற்றி பெற்றது. மொழியெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. பங்களாதேஷ்காரனுக்கே அவ்வளோ வெறி இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் உலகத்தின் முதன்மையான மொழியை பேசும் தமிழர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கர்வம் மற்றும் அந்த மொழி மேலே பாசம் இருக்கும். தொடர்ச்சியாக இந்த தர்மேந்திர பிரதான் போன்ற மூடர்கள் அதுக்கு சவால் விடும் வகையில் செயல்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த ஜந்தர் மந்தர் பகுதி அப்படின்னு ஒரு போராட்டம் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். அதாவது நீங்கள் பிஜேபியிலேயே இருக்கலாம், பிஜேபி செய்யும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போராட்டத்தின் தோல்வியை நான் ஜந்தர் மந்தர் பகுதியில் சில வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன். ஒரு நபர், அந்த நபர் பிஜேபியை சேர்ந்தவர், எம்பியா இருந்தவன் தான். அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? அவனுக்கெல்லாம் மரியாதை தேவையில்லை. அவனுடைய பெயர் வந்து பிரிஜ் போசன் அப்படிம்பாங்க. அவனை என்ன சொல்லுவான்னா, உத்தரப்பிரதேசத்தின் பாகுபலி, இந்தியாவின் பாகுபலி, நிஜமான பாகுபலி நான் தான் சொல்றவன் தான் அந்த மூடன் பிரிஜ் போசன். இவன் பல தடவை எம்பியாக இருந்தவன். ரெஸ்லிங் ஃபெடரேஷன் பாங்க, அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் தலைவராக இருந்தவன். 38 வழக்குகள், கிரிமினல் வழக்குகள் அவன் மேலே இருந்துச்சு. கிரிமினல் வழக்குகள் இருந்துச்சு. அதில் கொலை முயற்சி, கொள்ளை, வழிப்பறி, ஆள்கடத்தல், இதை போன்ற வழக்குகள் 38 அவன் மேலே இருந்தது. பொது அரங்கில் ஒரு அப்பாவி நபரை கன்னத்தில் அறைந்த காட்சி வீடியோவில் பதிவாக இருக்கு. ஒரு வீடியோவில் அவன் பேட்டி கொடுக்கும்போது, நான் கொலை செய்தேன், என் நண்பனை கொலை செய்தவனை நான் துப்பாக்கியால் சுட்டு கொன்றேன், அது தற்பாதுகாப்புக்கு நடந்தது என்று சொல்லி வெளிப்படையாக ஒத்துக்கொண்டவன். இப்படி மிகப்பெரிய 38 வழக்கு வச்சிருந்தவன். இவருடைய வாழ்க்கை முறை வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். இவ்வளோ வழக்கு உள்ளவனுக்கு அநேக கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், தங்கும் ஹோட்டல்கள், அதாவது செயின் அப்படிம்பாங்க, தொடர்ச்சியாக அங்கன்னு சொல்லி எண்ணற்றது இருந்தது. அவன் குடும்பமே அதை நிர்வாகம் பண்ணாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரன், சொல்ல முடியாத அளவு கோடீஸ்வரன். தனிப்பட்ட முறையில் 2 ஹெலிகாப்டர்கள் அவனுக்கென்று, அவன் குடும்பத்துக்கென்று 2 ஹெலிகாப்டர் வச்சுருந்தான். ஒரு பிரைவேட் ஜெட் வச்சுருந்தான். ஒரு தனியார் விமானத்தை சொந்தமாக வச்சுருந்தான். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறதுனே தெரியல. இவ்வளோ பெரிய கிரிமினல் வழக்குள்ளவன் இந்த அளவுக்கு முன்னேறதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே சாத்தியமாக அமையும். இவன் ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் தலைவராக இருக்கும்போது
அங்குள்ள பெண் வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தான்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு. 7 பெண்கள் புகார் கொடுத்தாங்க. அதில் ஒரு பெண் மைனர், அண்டர் ஏஜ், 18 வயசு கீழே, நிச்சயமா போக்சோல உள்ள போயிருக்கணும். 7 பேர் அவன் பாலியல் சீண்டலில் ஈடுபடுகிறான்னு சொல்லி வீராங்கனைகள் வழக்கு கொடுத்தாங்க. இந்த பிரச்சனையை ஜந்தர் மந்தர்ல கையில் எடுத்து நடத்தியது சாக்சி மாலிக் மற்றும் வினிஸ் போகட் மற்றும் பஜ்ரங் பூனியா. இவங்கெல்லாம் நமது தேசத்திற்காக கடுமையாக போராடி வெற்றி பெற்று பதக்கங்களை வாங்கி கொடுத்தவர்கள். அவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு போராட்ட காலத்துக்கு வந்தாங்கன்னா, இந்த அப்பாவி 7 பெண் வீராங்கனைகளுக்கு ஆதரவாக நம்ம போராடும் போது மக்கள் நம்ம கூட நிற்பாங்க, அரசு நம்ம கூட நிற்கும். அந்த அவ்வளோ வழக்கு உள்ள பிரிட்ஜ் போசன் பதவி நீக்கம் செய்யப்படுவான், கைது செய்யப்படுவான்னு சொல்லிலாம் மிகப்பெரிய கனவோடு போராட்ட களத்துக்கு வந்தாங்க. மக்களும் பெரிய அளவில் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் மத்திய அரசு கர்ண கடூரமாக அந்த போராடிய இந்தியாவிற்கு பதக்கம் வாங்கி கொடுத்தவர்களின் போராட்டத்தை முறியடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டத்திற்கான நியாயம் கிடைக்கல. அந்த போராடிய வீராங்கனைகள், தலைமை ஏற்று நடத்திய வீரர்கள் வீராங்கனைகள் மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஏன் போராடினார்கள், மற்றவர்கள் போராடக்கூடாது என்று நினைக்கும் அளவுக்கு இன்று வரை இன்னலுக்குள்ள அவங்க இருக்காங்க. ஆனா அந்த பிரிட்ஜ் போசன் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை வளர்க்கும் முயற்சியில், உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை வளர்க்கும் முயற்சியில் அவனும் அவன் மனைவியும் அவன் குடும்பமும் இருக்காங்க. தொடர்ச்சியாக அவனுடைய சொத்துக்களை பராமரிக்கும், கணக்கில் அடங்காத சொத்துக்களை பராமரிக்கும் பணியில் அவன் இருக்கான். அவனுக்கு ஒரு சின்ன தண்டனை கூட கிடைக்கல. இன்னைக்குமே அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனுடைய தலைவர் அவனால் கைகாட்டப்பட்ட அவனுடைய ஜால்ரா தான் அங்கே தலைவனாக இருக்கான். இன்றைக்கு வரைக்கும் அங்கே எந்த நியாயமும் கிடைக்கல. அதாவது மத்திய அரசு ஒன்று புரிஞ்சுக்கணும், நிச்சயமாக தப்புனா தப்பு தான். அந்த அந்த நபர் தவறு செய்திருந்தா என்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்துக்கணும். இவ்வளோ பெரிய வழக்குகள் உள்ளவன், இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக தனி விமானம், தனி ஹெலிகாப்டர் வைக்கும் அளவுக்கு விட்டது தான் உத்தரப்பிரதேச சாதனை. இதில் வேற வாய்க்கிலே பேசுவானுங்க, உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, தமிழ்நாடு அப்படி போய் வரணும், இப்படியா மாறணும். இது எல்லாமே நிச்சயமாக தமிழ்நாட்டில் எடுபடாது. இதை போன்ற ஆதிக்கங்கள், ஜாதி வெறிகள், இது எதுவுமே தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. நிச்சயமா பிரிட்ஜ் போசன் போல ஒருத்தன் தமிழ்நாட்டில் இப்படி ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. ஓட ஓட அடிச்சு காட்டுவாங்க மக்கள். இதுதான் தமிழ்நாடு. இந்த லட்சணத்தை அவனுடைய மொழியை படின்னு சொல்றது, அவனை போல மாறுன்னு சொல்லலாம். மிகப்பெரிய மூடத்தனம். மத்திய அரசு தவறு செய்தவர்கள் என்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க தயங்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு விவசாயிகள் போராட்டம் செய்யும்போது மட்டுமே அந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கு செவிசாய்த்து மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினாங்க. பிற எந்த போராட்டத்துக்கும் மதிப்பளிக்கவில்லை, அவர்களை வெற்றி பெற விடவில்லை. இன்னைக்கு அதுக்கு மாறாக தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று இளைஞர்கள் சக்திகள் போராட்டத்துக்கு களத்துக்கு வந்திருக்காங்க. எப்படி போகுது நிச்சயமா பார்க்கணும். தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்துட்டா இந்த போராட்டம் நடைபெறாதுன்னு சொல்லலாம். அதை தாண்டி சில நிர்வாக சீர்திருத்தத்தை இந்த இளைஞர்கள் கேட்குறாங்க. அதில் ஒன்று நிச்சயமாக எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த சுப்ரீம் கோர்ட் மற்றும் இந்த நீதி அரசர்கள் பதவி ஓய்வு பெற்ற பிறகு, அந்த நீதி அரசர்கள் பதவி ஓய்வு பெற்ற பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு அரசியல் பதவிகளோ, இந்த எம்பிக்களோ, வேறு சில சலுகைகளோ, அரசியல் மூத்த பதவிக்கு கொண்டு வருவது ஆபத்தான விஷயம். அதை செய்யவே கூடாது அப்படிங்கிறாங்க. நிச்சயமா நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த நீதி அரசர்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு பதவியெல்லாம் கொடுப்பாங்க தெரிஞ்சா அன்றைக்கு இருக்கும் அரசுக்கு ஆதரவாக தான் செயல்பட அவர்களை தூண்டும். அந்த எண்ணம் அவர்களுக்கு ஆதரவான சட்டத்தை பிறப்பிக்க தோணும். அரசுக்கு எதிரான எந்த வித சட்டத்தையும் கொடுக்க தோணாது. இதெல்லாம் அவர்கள் சொல்லும் சீர்திருத்தங்கள்.
எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளாட்டியுமே சிலவற்றை ஏற்றுக்கொள்ளலாம். அநேகருக்கு சந்தேகமாக இருக்கும், இன்னைக்கு நான் திடீர் என்று ஆதரித்து பேசுகிறேன்னு சொல்லி. அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயம் இருக்கு. அந்த மூடன் தர்மேந்திர பிரதான் நான் அன்னைக்கே சொன்னேன், இவங்க இன்னைக்கு போராடுறாங்க. வருஷங்களுக்கு முன்னமே நினைக்கிறேன், அவன் ஒரு மூடன் தேவையில்லாமல் மும்மொழி கொள்கையை திணிக்கிறான்னு நான் பேசியிருந்தேன். இன்னைக்கு சரியா போயிருக்கு. அதை தாண்டி அவர்கள் கையில் வைத்திருக்கும் அம்பேத்கர் படங்கள், இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற கோஷங்கள், மாநிலங்களை தாண்டி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நிற்பது. அதுவுமே இன்னைக்கு அந்த அபிஜித் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, கூட்டத்துக்கு வரவங்க 3 பொருளை கையில் வச்சிருக்கணும். ஒன்று மூவர்ண இந்திய தேசிய கொடி, 2வது புத்தகங்கள், 3வது பூக்கள் பூக்கூடைகள். இந்த பூக்களையும் பூக்கூடைகளையும் நீங்கள் காணும் காவல்துறையினருக்கு அல்லது துணை இராணுவத்தினருக்கு கொடுங்கள் அப்படின்னா, அப்படி கொடுக்கும் பூக்களை காவல்துறையினர் வாங்க மறுத்துட்டு இருக்காங்க. ஆனால் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. அதை தாண்டி மூவர்ண கொடி புத்தகங்கள் மட்டுமே இருக்க வேண்டும், எந்தவித வன்முறைக்கும் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியிலிருந்தே தன் ஆர்வலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து எந்தவித அமைதி குலைப்பு சம்பவங்களோ அல்லது பொது சொத்துக்களை சேதம் விளைவிப்பதோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டாயமாக அது ஒரு சட்டமாகவே அவங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் நிச்சயமாக பாராட்டலாம். பங்களாதேஷில் நடந்த புரட்சிக்கும் இதுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பங்களாதேஷ் மற்றும் இலங்கையில் கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்பு தான் நமக்கு முக்கியம், அந்த பூக்களே அன்பை தான் வெளிப்படுத்துது, நம்ம அன்போடு இருக்கணும், சிறிய சச்சரவு இல்லாமல் இந்த போராட்டத்தை நம்ம நடத்தணுங்கிறாங்க. அந்த எண்ணத்தில் இருக்கும்போதே மத்திய அரசு செவி கொடுத்து துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மாற்றி அவர்களை பலிகடாக்காமல் தொடர்ச்சியாக இந்த மும்மொழி வெறியனாக செயல்படும், குறிப்பாக ஹிந்தி வெறியனாக செயல்படும் இந்த தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்வது மற்றும் அவர்கள் கோரிக்கை நீதியரசர்களுக்கு ஓய்வுக்கு பின்னால பதவிகள் கொடுப்பது, இதெல்லாம் நிச்சயமாக நிறுத்த வேண்டும். நன்றிகள்.